சூரியோட கொட்டுக்காளி படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவும் இப்ப சொல்லிட்டாங்க. போஸ்டர்லாம் விட்டு சொல்லல. சூரிய இதை மென்ஷன் பண்ணிருக்காரு. அண்ட் சூரிய இந்த படம் பத்தி ஒரு சில விஷயங்களும் சொல்லிருக்காரு. அதை நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க படிச்சு பாருங்க. சூரி ஹீரோவா பண்ண விடுதலை அண்ட் கருடன் இந்த 2 படங்களை விட இதுல அவரோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. அதான் இதுல இருக்கு. தர்ஷனோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் முடிஞ்சிட்டுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். இப்ப தர்ஷன் அந்த படத்துக்கான டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டிமாண்டிக்கல் இன் 2 ஃபுல் ஆல்பம் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. பசில் ஜோசப்போட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. ஜித்தின் டைரக்ஷன்ல பசில் ஜோசப் நஸ்ரியா நடிக்கிறாங்க. கிறிஸ்டோ சேவியர் மியூசிக் பண்றாரு. ராயன் படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் மூவில அதிகமா வசூல் பண்ண தமிழ் படம்னும் அண்ட் தனுஷ்க்கு இது வரைக்கும் இந்த மூவிஸ்ல அதிகமா வசூல் பண்ண படம் இந்த ராயன் படம் தானே சன் பிக்சர்ஸ் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஆனா வசூல் எவ்வளவுன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. தனுஷுக்கு இதுக்கு முன்னாடி அதிக வசூல் பண்ண படம் வாத்தி 105 கோடி கிட்ட. சோ அதை தான் இப்ப ராயன் பிரேக் பண்ணிருக்கு. தங்களானோட ஆடி லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. நந்தம்பாக்கம்ல இது நடக்கும். நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. தளபதி 69 மூவில மமிதா பைஜு ஒரு முக்கியமான ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி வந்திருக்கு. ஏற்கனவே லியா மூவில மலையாளத்துல இருந்து மாத்தே தாமஸ் பண்ணாரு. இப்ப இதுல மமிதா பைஜு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு பாப்போம். வச்சினோத் டைரக்ஷன்ல கேவியன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அனிருத் மியூசிக் பண்ண சான்ஸ் அதிகம். தி கோட் படத்தோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 3 வீக் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த மூவில இருந்து வந்த 3 சாங்குக்கும் ரெஸ்பான்ஸ் மிக்ஸ்டா தான் வந்திருக்கு. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப அடுத்து வரக்கூடிய ட்ரெய்லரை வச்சு தான் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஏறும். எந்த அளவுக்கு படத்துக்கான எதிர்பார்ப்பு ஏறுதோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்டே வசூல் அதிகமாகும். இப்ப ஆகஸ்ட் 20 படத்துக்கான ட்ரெய்லர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுதுன்னு பார்ப்போம். டிஏஜிங் லுக் விஜய் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு இந்த லுக் டீசெண்டா தான் இருக்கு. எனக்கு ஓல்டு லுக் தான் பிடிச்சிருக்கு. இப்ப நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. இது ஃபேன் மேடு. இது மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்கலாம். ஆவேசம் படம் தமிழ்ல எந்த ஹீரோக்கு செட் ஆகும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவுக்கு தான் கண்டிப்பா செட் ஆகும். தங்களான் சென்சார் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரவி பசூரோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரசாந்த் நீலோட அடுத்த மூவிஸ் எல்லாத்துக்கும் இவர் தான் பண்ணுவாரு. போகன் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வருதான்னு பாப்போம். மெய்யழகன் செப்டம்பர் 27 வருது. அந்த படத்தோட வணங்கான் படம் ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் 15 வர வேண்டிய படம் வணங்கான். ஆனா போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு. சோ செப்டம்பர் 27க்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். சூர்யா 44ஓட ஷூட்டிங் பத்தி கேக்குறீங்க. ஷூட்டிங் இப்ப ஊட்டியில ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி வந்தாங்க. இப்ப அதை முடிச்சுட்டு திரும்ப ஊட்டிக்கே போயிட்டாங்களா இல்ல கன்னியாகுமரியில ஷூட்டிங் போதான்னு தெரியல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். பாகுபலி 3 வரும் நேத்துக்கு நான் சொன்னேன். அது யார் சொன்னான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான முதல்கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் போயிருக்கு. எல்லாம் ஓகே தான். ஆனா படம் இப்ப வராது. கொஞ்சம் டைம் ஆகும். எல்லா தமிழ் படமும் ஒரே மாசத்துல வந்தா எப்படி 1000 கோடி அடிக்கணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கஷ்டம் தான். இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிற படம் எல்லா மார்க்கெட்டையும் கவர் பண்ண அடிக்க வாய்ப்பு இருக்கு. தங்களா 100 கோடி வருமா? என்ன ஆகஸ்ட்ல ஏகப்பட்ட மூவிஸ் வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய மூவிஸ் வரல. அதனால செகண்ட் ஹாஃப்ல எவ்வளவு மூவிஸ் வருது? தங்களால கண்டிப்பா 100 கோடி அடிக்கும். மார்டின் படமும் சூப்பரா இருந்து கங்குவா படமும் சூப்பரா இருந்தா எது 1000 கோடி அடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எதுவுமே அடிக்காது. ஒன்னு மேல கீழே இருந்தா தான் அடிக்கும். 2 ஈக்குவலா இருந்தா அடிக்காது. அருவம் 2 வருமா? எலெக்ஷன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஃபிளாப்பு தான். அருவம் 2 வர இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா அருவம் படமே ஃபிளாப்பு. ஆடி வெள்ளின்னு ஒரு படத்தை பத்தி நேத்துக்கு நான் சொன்னேன். அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ லிங்க் ஒருத்தர் கேட்டிருக்காரு. யூடியூப்ல பார்த்தா இல்ல, ட்விட்டர்ல தான் அந்த வீடியோ இருக்கு. நான் அந்த வீடியோவை ரீட்வீட் பண்ணிருக்கேன். சோ அதுல போய் பாருங்க. AK 24 பிரசாந்த் நீல் தானே நியூஸ்ல சொல்றாங்கன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நியூஸ்ல யோசிக்காம சொல்லிருவாங்க. இப்போதைக்கு இந்த காம்போ வரும் நம்பி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏத்த வேணாம். வர மாதிரி இருந்தா நானே சொல்றேன். ராயன் ஆடியோ சாங்ஸ் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எனக்கு புரியவே இல்ல. சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு நீங்க வேற என்ன கேக்குறீங்கன்னு தெரியல. லோகேஷ் மொத்தமாவே 10 படம் தான் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவர் அப்படிதான் சொல்றாரு. ஆனா சினிமா 10 படத்தோட அவரை விடாது. எந்த 2 கமெண்ட்டுக்கான பதிலும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எந்த கமெண்ட்டுக்கான பதிலும் முந்தா நாள் வீடியோல இருக்கு. அண்ட் ஆவேசம் தமிழ்ல வந்துட்டு நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் இதை எதிர்பார்க்கல. மெரிச்சி சிவா துப்பாக்கியும் கையுமா இருக்கிறத பார்த்து இது தமிழ் படம் 2ன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆன்சரை கலகலப்பட்டும். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.